தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை, எடுக்கப்பட்டுள்ள புதிய தீர்மானம். பொல்கொல்ல அணையின் வான்கதவுகள் திறப்பு அவதானத்துடன் செயற்படுமாறு உத்தரவு. சிறைச்சாலை பதற்ற நிலை, பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் உத்தரவு. இடிந்து விழும் நிலையில் பாடசாலை கட்டடம், கண்டுகொள்ளாத அதிகாரிகள். யாழில் 18 வயதான இரட்டை சகோதரிகளின் மோசமான முடிவு. நீர்கொழும்பு கடற்பகுதியில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் பலி. நுவரெலியாவில் கடும் மழை, வெள்ளப்பெருக்கு அபாயம் குறித்து எச்சரிக்கை. ஒபெக் பிளஸ் அமைப்பு மசகு எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க திட்டம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சீன பிரஜை ஒருவர் கைது. டெங்குவால் 62 பேர் உயிரிழப்பு. தலவாக்கலையில் மரம் முறிவு, போக்குவரத்து பாதிப்பு. நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன கேமரா அமைப்பை பொருத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வீதி போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகன விபத்துகளை தடுப்பதற்கும் சாரதிகளால் மேற்கொள்ளப்படும் விதிமீறல்களை கண்டறிவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இந்த புதிய கண்காணிப்பு நடைமுறையின் கீழ் வாகனங்களை செலுத்தும் போது தொலைபேசியில் பேசுவது அல்லது குறுஞ்செய்தி அனுப்புவது போன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடும் சாரதிகள் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கேமராக்கள் மூலம் துல்லியமாக அடையாளம் காணப்பட்டு படம் பிடிக்கப்படுவார்கள். வழக்கமான கேமராக்களை போலன்றி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் விதிமீறல்களை உடனடியாக படம் பிடிக்கப்பட்டு சான்றுகளுடன் சேமிக்கப்படுவதால் தவறிழைக்கும் சாரதிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த திட்டம் முதற்கட்டமாக கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட அதிமுக்கியத்துவம் வாய்ந்த 9 பிரதான சந்திப்புகள் மற்றும் வீதிகளில் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இதன் மூலம் கொழும்பு நகரில் இடம்பெறும் அதிகளவிலான போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் விபத்துக்களை வெகுவாக குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொல்கொல்ல மகாவலி அணையின் 2 வான்கதவுகளை திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொறியியலாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் 2 வான்கதவுகளை தலா 2 அடிகள் வீதம் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் பலத்த மழையுடனான காலநிலை காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இவ்வாறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வினாடிக்கு 3940 கன அடி நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு வெளியேற்றப்படுவதாக பொல்கொல்ல மகாவலி அணை கட்டுப்பாட்டு பொறுப்பு பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மகாவலி கங்கையின் கீழ்நோக்கிய தாழ்நில பகுதிகள் மற்றும் விக்டோரியா நீர்த்தேக்கத்தை சார்ந்த தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் தேவைப்படின் பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராகமா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகர சிறைச்சாலையை சூழவுள்ள 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு நேற்று முதல் பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட கலவரம் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் குறித்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் தற்போது முதல் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை வலய கல்வி பிரிவிற்குட்பட்ட தம்பலகாமம் ஆதிகோணேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் இடிந்து விழும் நிலையில் வகுப்பறை கட்டிடம் காணப்படுவதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த கட்டடத்தின் ஒரு பகுதி ஏற்கனவே குடை சாய்ந்து காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் இது குறித்து உரிய கல்வித்துறை சார் உயர்தாரிகளுக்கு அறிவித்தும் எதுவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதனை கவலை தெரிவிக்கின்றனர். இந்த கட்டடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பெரும் அச்சத்துடனேயே அருகாமையில் உள்ள மாணவர்களும் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். குறித்த பாடசாலையில் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வி கற்று வருவதுடன் தரம் 1 தொடக்கம் உயர்தரம் வரை இங்கு காணப்படுகின்றது. எனவே கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பாடசாலை மாணவர்களின் நலனை கருத்திற்கொண்டு குறித்த கட்டடத்தை திருத்தி அமைத்தாவது தருமாறும் உரிய தரப்புகளுக்கு பெற்றோர் கோரிக்கை விடுக்கின்றனர். போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொன்னாளி கட்டுவன் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில்,
சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இரட்டை சகோதரிகள் தமக்கு தாமே தீ வைத்து உயிரை மாய்க்க முயற்சியினை மேற்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து இருவரையும் மீட்டு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளனர். வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தால் இவ்வாறு செய்ததாக அவர்கள் உயிரிழப்பதற்கு முன்பு வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு கடற்பரப்பில் மீன்பிடி படகு கவிழ்ந்த சம்பவத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 2 கடற்தொழிலாளர்களில் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த நபர்கள் நேற்று மீன்பிடிக்க சென்ற இடத்தில் கடலில் காணாமல் போயுள்ளனர். படகு கவிழ்ந்ததை தொடர்ந்து இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படை இணைந்து விரிவான தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை முன்னெடுத்தனர். ஆரம்பத்தில் ஒரு சடலம் மீட்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்பு மற்றொருவரும் பாதுகாப்பாக மீட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கு ஆதரவாக இலங்கை விமானப்படையின் பெல் 412 ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டது. இதற்கிடையில் கடலில் ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக மேலும் பல மீன்பிடி படகுகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. எனவே அவற்றுக்கு உதவுவதற்கான மீட்பு நடவடிக்கைகளும் கடற்படை மூலம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய மலைநாட்டில் குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் காற்றுடன் கூடிய கனமழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதுடன் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வானிலை மையத்தின் தகவலின்படி மௌசாஹாலை நீர்த்தேக்க பகுதியில் நேற்று 117.5 மில்லிமீட்டர் மழையும் லக்ஷபான நீர்மின் உற்பத்தி நிலைய பகுதியில் 183.3 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியான மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக பல பகுதிகளில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சாமிமலை ஓயா, மரே ஓயா, சியத்தலஹங்குல ஓயா மற்றும் காட்மோர் ஓயா உள்ளிட்ட சிட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் காட்மோர், மோகினியல்ல, மரே மற்றும் லக்ஷபான நீர்வீழ்ச்சிகளில் அதிகளவு நீர் பாய்ந்து வருவதால் அந்த பகுதிகளுக்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையில் விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் முழுமையாக நிரம்பியுள்ளதால் அதன் வான்கதவுகள் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை மௌசாஹாலை, காசல்ரி, கென்யோன், புரோட்லேண்ட், லக்ஷபான, பால்பெட்டிய, நவலக்ஷபான, கலுகல மற்றும் மேல்கொத்மல ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நுவரெலியா மாவட்ட காலநிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பான ஒபெக் பிளஸ் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் நாளொன்றுக்கு சுமார் 1,88,000 பெரல்கள் வரை மசகு எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க அனுமதி அளிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உற்பத்தி கூட்டலுக்கு பிறகு இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களுக்கு உற்பத்தியை மேலும் உயர்த்துவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியா, ரஷ்யா, ஈராக், குவைத், அல்ஜீரியா, கஜகஸ்தான் மற்றும் ஓமன் ஆகிய 7 முக்கிய உறுப்பு நாடுகள் இந்த உற்பத்தி குறைப்பு திரும்ப பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. ஈரானிய மற்றும் உக்ரைன் போர் காரணமாக வளைகுடா பகுதிகள் ரஷ்யா மற்றும் கஜகஸ்தானிலிருந்து ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு தன்னார்வ உற்பத்தி குறைப்பை நிறைவு செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை அமைகின்றது. அடுத்த கட்டமாக உறுப்பு நாடுகளின் மசகு எண்ணெய் உற்பத்தி திறனை மதிப்பாய்வு செய்யும் பணியில் ஒபெக் பிளஸ் ஈடுபட்டுள்ளது. ஈராக் போன்ற சில உறுப்பு நாடுகள் தங்களின் உயர் உற்பத்தி திறனுக்கேற்ப அதிக ஒதுக்கீட்டை பெற முயற்சி செய்து வருவதால் உற்பத்தியை பகிர்ந்தளிப்பதில் உள்ள சிக்கல்களை தீர்க்கும் வரை இந்த தற்காலிக இடைநிறுத்தம் தொடரும் என கூறப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சீனாவை சேர்ந்த 40 வயதுடைய வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்களுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட சிகரெட்களின் பெறுமதி 59,10,000 ரூபாய் என குறிப்பிடப்படுகின்றது. சந்தேக நபர் குறித்த சிகரெட்களை கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தின் பசுமை பாதை ஊடாக நாட்டிற்குள் கடத்த முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இவரது நடத்தை குறித்து சந்தேகமடைந்த சுங்க அதிகாரிகள் அவரை சோதனையிட்ட போது 2 பயண பைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பான 39,400 சிகரெட்கள் அடங்கிய 197 சிகரெட் பெட்டிகள் கண்டறியப்பட்டுள்ளன. சந்தேக நபர் சீனாவின் கொள்முதல் செய்த சிகரெட்களுடன் இந்தியாவின் சென்னையை அடைந்து அங்கிருந்து இண்டிகோ விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நடப்பாண்டின் ஆரம்பம் முதல் இதுவரை நாட்டில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 86,000 உயர்ந்துள்ளதாகவும் 62 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி இந்த ஆண்டில் இதுவரை அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் கடந்த ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,980 ஆகும். மேலும் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 2 நாட்களில் மட்டும் 646 புதிய டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாவட்ட வாரியாக பார்க்கையில் அதிகளவிலான நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மலையக பகுதிகளில் தொடர் மழை, பலத்த காற்று மற்றும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மண்சரிவு அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கடுமையான மழை மற்றும் காற்று காரணமாக நுவரெலியா ஹெட்டன் பிரதான வீதியின் தலவாக்கலை சென்ட் கிளேயர் நீர்வீழ்ச்சி பகுதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் முறிந்து விழும் அபாயம் உள்ளது என்றும் இன்று காலை முதல் கடும் மழை மற்றும் காற்று காரணமாக வீதிகளில் மரங்கள் முறிந்து விழும் அபாயம் உள்ளது. தலவாக்கலை சென்ட் கிளேயர் நீர்வீழ்ச்சி பகுதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளமையினால் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதேசவாசிகளுடன் இணைந்து முறிந்து வீழ்ந்துள்ள மரத்தினை அகற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக ஹெட்டன் முதல் நுவரெலியா மற்றும் ஹெட்டன் முதல் கொழும்பு வரையிலான பிரதான வீதிகளில் மண்சரிவு அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மலை பிரதேசங்கள் மற்றும் பிரதான வீதிகளில் பயணம் செய்யும் போது சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூசிலாந்தின் வடக்கு தீவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது பூமியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.